இப்போ நம்ம பார்க்குற இந்த ஃப்ரேம் நான் இன்ட்ரோலாம் கொடுக்க தேவையில்ல, உங்களுக்கு நல்லாவே தெரியும். பொதுவா சில பேர் கேட்குறாங்க, மீடியா ஏங்க விஜய் வீட்லேருந்து கிளம்பிட்டாருன்னு ஒரு நியூஸ் போடுறீங்க? அவர் நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள இப்படி கார்ல என்டர் ஆகுறாரு, அதுக்கு ஒரு நியூஸ் போடுறீங்க. நியூஸ் அது ஒரு செய்தி தானே. இன்னைக்கு செய்தி உலகத்துல எல்லாமே செய்தி தான். நியூஸ் மட்டுமா போடுறாங்க, உங்க விஜய் பாட்டும் சேர்த்து போடுறாங்க. அது சில பேர் அது அவங்களுடைய ஒவ்வொரு நிறுவனங்களுடைய பொறுப்புன்னு வைங்களேன். இப்போ இந்த இடத்துல சில பேர் இது ஒரு கேள்வியாவே முன் வைக்கிறாங்க, ஏன் அப்படி பண்றீங்க அப்படின்னு. இப்போ அங்க தினமும் ரசிகர்கள் வந்து மீடியா இல்லாத நேரத்துல கூட நம்ம பார்த்துருக்கோம் நிறைய முறை. ஒரு 10 பேராவது மினிமம் எனி டைம் வராங்க. சில பேர்லாம் நான் பார்க்குறேன், இன்விடேஷன் எடுத்துட்டு வந்து ஒருத்தர் வந்து அந்த கேமரா முன்னாடி காமிக்கிறார், விஜயோட சிசிடிவி முன்னாடி காமிச்சு, அண்ணா நீங்கள் வரணும்ண்ணா, உங்களோட பிளெஸிங்ஸ் வேணும்ண்ணா அப்படின்னு சொல்கிற மாதிரி இது பார்த்துருக்கோம். சில பேர் வந்து வெளியில் நின்று அவங்க கோரிக்கையெல்லாம் அந்த கேமரா பார்த்து பேசுவாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் பார்த்தா சில பேருக்கு வந்து இது தப்பாக தெரியலாம், இது தற்குறித்தனமாக தெரியலாம். ஆனால் ஒரு அன்பு தானே. ஏதோ நம்ம சினிமாவில் திரையில் பார்த்த ஒரு மனிதனை நேரில் பார்த்துட மாட்டோமா, இல்லை அவர்கிட்ட ஒரு பிளெஸிங்ஸ் வாங்கணும், விஷஸ் வாங்கணும்னு ஏதோ ஒரு காரணத்துக்காக வராங்க. இதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கா? நம்ம உண்மையிலே பேச வேண்டிய எவ்வளோ விஷயம் இருக்குது, மக்கள் பிரச்சனைகளை பேசணும். இதில் கூட குறை சொல்கிறாங்களே. இப்போ விஜய் ரசிகர்கள்லாம் கேட்கறது என்ன அப்படின்னா, விஜய்னா நீங்கள் எதுவாக இருந்தாலும் குறை சொல்லிகிட்டே இருப்பீங்களா, அவர் என்ன பண்ணாலும் தப்பான்னு கேட்குறாங்க. அவர் பாட்டுக்கு அவர் வீட்டிலேருந்து கிளம்புறாரு, ஏதோ ஒரு வேலைக்காக போகிறாரு, போகிற இடத்துல அவர் எப்படி நடந்துக்கிறாருன்னு தான் நம்ம பார்க்கணும். வீட்டிலேருந்து கிளம்பி வெளியே வரும்போது அவர் என்ன பண்றாரு, கார்ல எப்படி போறாருன்னு பார்த்துட்டு இருக்கணுமான்னு கேட்குறாங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ விஜயை பொறுத்தவரையில் அவருடைய ரசிகர்கள், தொண்டர்கள், அவருடைய அபிமானத்துக்குரியவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் வந்து ஒரு கடவுள் மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அதைத்தான் நம்ம வந்து எல்லா இடங்களையும் பார்க்க முடியுது. குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம இந்த ரீல்ஸ்லாம் பார்த்தோம்னா இன்விடேஷன்லாம் போய் வச்சு ரீல்ஸ் போடுறாங்க. அது வந்து விஜய்ன்ற டாபிக் ஒர்க் ஆகிறதுனால வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா விஜய் ரசிகர்கள் வந்து லைக் போடுவாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க, அதனால நமக்கு வந்து ஒரு ரெவன்யூ ஸ்ட்ரீம் வரும் அப்படின்றதுக்காக பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் பொதுவாகவே விஜய்க்கு வந்து மிகப்பெரிய அளவில் ரசிகர்கள் கூட்டம் இருக்குது. அதுவும் அவர் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் என்னுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ இத்தனை பேர் வந்து நிற்கிறாங்க, விஜய் வந்து இறக்கி அவருடைய கார் கண்ணாடியை வந்து இறக்கி இங்கே நிற்காதீங்க, நான் தொடர்ந்து பார்க்குறேன் எல்லாரும் இங்கே வந்துட்டு இருக்கீங்க, இங்கே நிற்காதீங்க. ஒரு வீடியோலனா அதை வச்சு சொல்லிட முடியுமா? அவர் டெய்லியும் எங்கேயோ போவார் வருவார், ஒரு வீடியோ வச்சு நம்ம சொல்லிட முடியாதுல்ல. நம்ம பார்க்கக்கூடிய வீடியோக்கள்லேருந்து நம்ம சொல்கிறோம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன் ஜென்ரலாகவே காமனாக வந்து யாரையாவது ஒருத்தர் வந்து பொறுப்பாக போட்டு இங்கே வராதிங்க, இங்கே நிற்காதீங்க, உங்களுக்கு ஏதாவது கோரிக்கைகள் இருந்தது அப்படின்னா உங்களுடைய மனுவை வந்து பனையூர் ஆஃபீஸில் கொடுங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு மாற்று வழிகள் இருக்குது. ஆனால் வந்து விஜய் அதை வந்து ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டாகவே பார்க்கல அப்படின்றது ஒரு கிரிட்டிசிசம் தான். இப்போ விஜய் பொறுத்தவரை என்ன சொல்கிறாரு, உங்கள் விஜய் உங்களை நம்பி நான் வந்திருக்கேன் அப்படின்றாரு. இப்போ நம்மளே பேசும்போது கோடியில் ஒருத்தருக்கு இந்த மாதிரியான அன்பு அப்படின்றது கிடைக்கும். எத்தனையோ பேர் என்னென்னமோ நல்லதெல்லாம் செய்கிறாங்க, பட் மக்கள் உங்களெல்லாம் அங்கீகரிக்கிறது இல்லையே. விஜய் வந்து என்ன செஞ்சிருக்காரு அப்படின்றத கேட்கறதுக்கு முன்னாடி அவர் வந்து திரையில பார்த்த விஷயங்கள், அதை வைத்து பார்த்தீங்கன்னா அவர் மீதான அந்த மதிப்பீடு அப்படின்றது ரொம்ப உயர்ந்த அளவில் இருக்குது. அதனால தான் என்னதான் அவரே தப்பு பண்ணாலும் ரசிகர்கள் வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. எங்கள் தலைவர் அப்படி பண்ணியிருக்க மாட்டார், எங்கள் தளபதி அப்படி பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த இடத்துல வந்து விஜய் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக உணரணும்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிறது வந்து இப்போ அவர் வெளியில் வராரு, வீட்டிலேருந்து வெளியே வராரு, எங்கேயோ கிளம்பி போகிறாரு, வெளியில் ஒரு 10 பேர் நிற்கிறாங்கன்னா கண்ணாடி இறக்கி ஒரு ஹாய் சொல்கிறது, இல்லை கண்ணாடி கூட இறக்க தேவையில்ல, அந்த பிளாக் ஷேடு போட்டிருக்காங்களா அதை எடுத்துட்டு ஒரு ஹாய் சொல்கிறது, அதுவே வந்து அவங்க எதுக்காக அத்தனை கிலோமீட்டர் தாண்டி வராங்களோ வந்தவங்களுக்கு ஒரு சந்தோஷமாயிடும்ப்பா, வந்தோம் விஜயை பார்த்து. நம்ம ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட பேசும்போது கூட சொன்னார், இது மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து வந்திருந்தாங்க, இது மாதிரி கோயம்பேடுலேருந்து நான் கூட்டிகிட்டு வந்தேன், பட் ஆனால் வந்து ஒரு தண்ணி கூட தவிச்ச வாங்கி தண்ணி கூட இங்கே வைக்கிறது இல்லைங்க அவங்க அப்படின்னா அந்த ஆட்டோ டிரைவர் வருத்தப்பட்டு போனார். வந்தவங்க வந்து விஜயனுடைய ரசிகர்கள் தான், அவங்க வந்து தண்ணி குடிக்காம கூட இருப்பாங்க போல, பட் ஒரு ஆத்திர அவசரத்துக்கு வந்து ஒரு தண்ணி கூட முன்னாடி வைக்க மாட்டாங்க. இவ்வளோ பேர் வர்றாங்கல்ல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஜினி சாருடைய வீட்டுக்கு முன்னாடி நீங்கள் போய் ஃபோட்டோ எடுக்கலாம், எல்லாம் பண்ணலாம், பட் கொஞ்சம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அவங்க வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏன் விஜய் பண்ணுறது இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி. இல்லை, அதுல இன்னொரு பிரச்சனையும் இருக்குல்ல. இப்போ நம்மளை இப்படி ஒரு விமர்சனத்தை வைக்கிறோம், அது தப்பு இல்லை. ஆனால் அங்கே ரெசிடென்ஷியல் ஏரியா, அது பக்காவான ரெசிடென்ஷியல் ஏரியா, அங்கே போயிட்டு எல்லாரும் வரலாம் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு சுற்றுலாத்தலமாக அதை மாற்றி அதை ஏற்பாடு பண்ணி வச்சா என்ன சொல்லுவாங்க? பனையூர்லயே நம்ம பார்த்தோம். இது நீலாங்கரை. ஆக்சுவலா நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க விஜய் வீடு பனையூர்ல இருக்கு அப்படின்னு. சில பேர் பனையூர்ல இருக்குது ஆபீஸ், நீலாங்கரையில வீடு. இப்ப இந்த இடத்துல தண்ணி வச்சுட்டு உட்கார்றதுக்கு ஒரு 10 பேருக்கு சேர் போட்டு வச்சா என்ன ஆகும்? ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க. உட்கார்றதுக்கு சேர்லாம் யாரும் போட சொல்ல, அட்லீஸ்ட் அங்க வந்து ஒரு வாட்ச்மேனுக்கு நீங்க உள்ள வச்சிருப்பீங்கல்ல, ஒரு தண்ணி பாட்டில் வந்து வச்சிருப்பீங்கல்ல, அதே மாதிரி வந்து ஒரு தண்ணி கேன் வந்து வெளியே போட்டிங்கன்னா யாராவது வர்றவங்க போறவங்க குடிச்சிட்டு போறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சூர்யாவுடைய ரசிகர்கள் இன்னைக்கு பல இடங்கள்ல வந்து தண்ணீர் பந்தல் அமைக்கணும், கோடை காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க.
அந்த மாதிரி ஒரு நல்லெண்ண அடிப்படையில் ஏதாவது ஒன்று பண்ணலாம். இப்போ விஜய் அவங்கள பார்க்கலைனாலும் கூட தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்காங்க. அதுவும் ஒரு அரசியல் கட்சி தொடங்கினதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஸ்டாண்டர்டாக அவர் வெளியே வரப்போறாரு, இந்த மாதிரி டூர் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, இங்கே இப்போ டெல்லி சிபிஐ அலுவலகத்துக்கு இத்தனை மணிக்கு போறாரு அப்படின்றத அவங்க வந்து ஊடகங்களில் செய்தியாக தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் நிற்கிறாங்க. அவர் ஒருவேளை வந்து கண்ணாடியை திறந்து அவர் ஹாய் சொல்லிட்டாரு அப்படின்னா அதை ரீல்ஸாக எடுத்து போடுறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்குல்ல. இல்ல விஜய் வந்து இப்ப வெளியில ஒரு பொது இடத்துக்குன்னு அவர் வந்துட்டாருன்னா ரசிகர்கள் யாராவது எங்கிருந்தாவது தளபதினு கூப்பிட்டாலோ இல்ல எதா சொன்னாலும் உடனே அதுக்கு ஒரு ரியாக்ட் பண்ணுவார்ல. அவங்கள பார்த்து கை காமிக்கிறது, அவங்கள பார்த்து சிரிக்கிறது, இல்ல அந்த குட்டி குட்டி கியூட்டான ரியாக்ஷன்ஸ் பண்றது, அதெல்லாம் பண்றாருல. ஃபேன்ஸை மதிக்கிறாருல. அவங்க பாட்டு கத்திக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு எங்கேயுமே போலே. எந்த இடத்துலயாவது வந்து அவரை பார்க்க வந்தவங்கள, அவரை பார்க்க நிக்கிறவங்கள அவர் உதாசீனப்படுத்திட்டு போயிட்டாருன்னு நம்ம சொல்ல முடியல. இல்ல இது கிரிட்டிசிசமாவே வைக்கிறாங்க. ஈவன் பனையூர் அலுவலகத்துல யாராவது வந்து இந்த மாதிரி பெட்டிஷன் கொடுக்கணும்னு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆதவர்ஜுனா கூட அன்னைக்கு வாங்கினாப்ல. அட்லீஸ்ட் அவர் வாங்கினாரு அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டியது இருக்கு. பட் விஜயை பொறுத்தவரையில அவர் வந்து அங்கேயுமே கண்ணாடியை வந்து இறக்குறது இல்லை. அட்லீஸ்ட் ஒரு ஹாய் சொல்றது அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது. எப்பெல்லாம் அவருக்கு தேவையோ அப்பெல்லாம் அவர் வந்து கை காட்டுறாரு. அவர் வந்து நீங்க சொன்ன மாதிரி கியூட்டா ஏதாவது விஷயங்கள் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. நேற்று சிபிஐ அலுவலகத்துல யாராவது வந்து சிபிஐ அலுவலகத்துல விசாரணை முடிச்சுட்டு நீங்க கேட்டுக்கு வெளியே வந்து ஹாய் சொல்லியிருந்தா கூட அக்செப்டபிள். பட் நீங்க அங்கேருந்து உள்ள வரும்போதே நீங்க வந்து கார் மேல ஏறி நின்று ஹாய் சொல்றது அப்படின்றது வந்து விஜய்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். வெளியில ஒரு 10 பேர் நிக்கட்டுமே, அந்த 10 பேரை மதிக்கிறதுக்கு தானே அவன் நமக்காக நிக்கிறான். நம்ம ஒரு விசாரணைக்காக. சரி, சிபிஐ அலுவலகத்துல டெல்லியில நின்னவங்க எல்லாம் வந்து மனிதர்கள். இப்ப இவர் வீட்டு முன்னாடி நிக்கிறவங்க எல்லாம் மனிதர்கள் கிடையாதா? அது சிபிஐ ஆஃபீஸ்ல என்னைக்கோ ஒரு நாள் டெல்லி போறாரு. இப்போ எங்க வீட்டில் நீங்க சொல்ற மாதிரி அவர் கண்ணாடி இறக்கிட்டாரு, இல்லை மேலே அந்த இதுல டாப்ல ஏறி கையை காமிக்கிறாருன்னு வைங்களேன். விஜயை பார்க்கணும்னா நம்ம வந்து அவர் வீட்டுக்கு போனா போதும்னு இன்னைக்கு 10 பேர் நிக்கிறாங்க. அது ரெசிடென்ஸுக்கு பிரச்சனை இருக்காது. ஆயிரக்கணக்கான பேர் வந்தாங்கன்னா அது குடியிருப்பு பகுதியாச்சு. பெரியவர்கள் கூட ஓகேங்க. சின்ன சின்ன பசங்கள் எல்லாம் வந்து பேரண்ட்ஸ் கூட்டிட்டு போறாங்க. அது மாதிரிலாம் அது பாக்குறதுக்கே வந்து நமக்கு வருத்தமா இருக்கு. அப்படியெல்லாம் வந்து விஜய் ரசிகர்களா இருந்தீங்க அப்படின்னா வேணா நீங்க போங்க, உங்களுடைய குழந்தைகளையும் கூட்டு போய் அவங்களையும் சிரமப்படுத்தாதீங்க அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் வந்து கூட்டிட்டு வந்துடுறாங்க. அது சின்ன சின்ன பசங்க கூட வர்றாங்க. இப்போ அவங்களெல்லாம் வந்து மென்டலி அவங்க ஒரு ப்ரிப்பேர்டா விஜய் தான் நம்மளுடைய சூப்பர் ஹீரோ, விஜய் தான் நமக்கான லீடர் அப்படின்றத வந்து செட் பண்றாங்க. என்ன காரணம் நினைக்கிறீங்க? அது வந்து தவறான ஒரு அணுகுமுறையா நான் பாக்குறேன். அட்லீஸ்ட் அவர் ரெஸ்பெக்ட் பண்ணா கூட ஓகே. நீங்க வந்து அவர் ரெஸ்பெக்டும் பண்ண மாட்டாரு, உங்களை பார்க்கவும் மாட்டாரு அப்படின்னா என்ன காரணத்துக்காக போறீங்க? இல்ல என்ன அதை நீங்க வீடியோலே பாத்துடலாமே. அந்த பெரிய டோர் கேட்டை வந்து வீடியோலே நீங்க பாத்துடலாமே. இல்ல இப்ப விஜய் வந்து எப்பவுமே இப்படி இருக்கிறவர்னு சொன்னா நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். எப்பயுமே அப்படித்தானங்க இருக்காரு. வீட்டை விட்டு வெளியே வரும்போது தான் அப்படி இருக்காரு. இப்ப வெளியே பொது இடங்கள்ல நம்ம பாக்குறோம் இல்லையா? இப்ப அவர் வந்து மக்களை சந்திக்க போறாருன்னா வேன்ல உட்கார்ந்து இருந்தாலும் கார்ல உட்கார்ந்து இருந்தாலும் அங்க வந்து எல்லா போறதுடைய பர்பஸே அதுதானே ஜெயச்சந்திரன். இப்ப நீங்க வந்து மக்கள் சந்திப்புன்னு நடத்துனீங்க, நிர்வாகிகள் சந்திப்புன்னு நடத்துறீங்க, பெரிய வந்து ஒரு பிரம்மாண்ட மாநாடு அப்படின்னு நடத்துறீங்க. அங்கெல்லாம் மக்களை சந்திக்கிறதுக்கு தானே நீங்க போறீங்க. அப்ப நீங்க வந்து கையசைத்து நீங்க பேசுறத கேக்குறாங்க, எல்லாமே ஆரவாரம் பண்றாங்க, எல்லாமே நடக்குது. அதுதான் கரெக்ட். ஒரு தலைவர் ஆகணும்னு நினைக்கக்கூடியவர் வந்து எல்லா இடத்துலயும் அந்த தலைமை பண்போட நடந்துக்கணும். விஜயை பொறுத்தவரையில அவர்கிட்ட வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஆனா வந்து அவர் எந்த இடத்துலையும் அவருடைய அந்த திரை பிம்பத்தை தாண்டி வரமாட்டார். இப்ப மேடைகள்ல சொல்றாரு, என்னுடைய தோலை உங்க செருப்பா தச்சு போட்டா கூட பத்தாது அப்படின்லாம் டைலாக் பேசுறாரு. இப்ப நம்மளே வந்து நம்ம வீட்டுல யாரோ ஒருத்தர் 2 பேர் 3 பேர் பார்க்க வந்திருக்கிறாங்க. நம்ம அவசரமா ஒரு வேலைக்காக போறோம். நம்ம வாசல் படி பக்கத்துல வரும்போது பார்த்துடுறோம். பார்த்துட்டு கண்டுக்காம போவோமா? வாங்க உள்ள போங்க, உள்ள உட்காருங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரெஸ்பெக்ட் விஜய்கிட்ட யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் குறைந்தபட்சம் வந்து கண்ணாடியை இறக்கி உங்களுக்காக ஒரு 10 நிமிஷமோ இல்லை 1 மணி நேரமோ காத்திருக்காங்க இல்லையா? அவங்கள்ட்ட ஒரு ஹாய் சொல்லிட்டு போறதுல என்ன உங்களுக்கு கஷ்டம்? இல்ல அது மாதிரி போறதுக்கு நீங்களும் நானும் சாதாரண நபர்கள் நம்ம அப்படி பண்ணலாம். அவர் கையை காமிச்சாருன்னா அங்க ஒரு 50 பேர் வந்து நிப்பாங்க. நிக்கிறதே 50 பேர் தானங்க, நிக்கிறதே 20 பேர் தானே. நீங்க ஏன் காமிக்க மாட்டீங்க? என்ன இல்ல இப்போ நீங்க சொல்றது வந்து இந்த குற்றச்சாட்டுன்றது அவர் விஜய் வந்து அவர் வீட்டுல இருந்து எங்க போயிட்டு எங்க வந்தாலும் அவர் கார் கண்ணாடி இறக்குறதே இல்லை, யாரையும் பாக்குறதே இல்லைன்னா நீங்க சொல்றது ரைட்டு. அந்த இடம் அப்படிதானே, இடம் பொருள் ஏவல்னு ஒண்ணு இருக்கு. அவர் வீடு மட்டும் இல்ல, பக்கத்து வீடு இருக்கு. அவங்களோட நிம்மதியை பார்க்கணும்ல. கத்துவாங்க, விசில் அடிப்பாங்க, தேவையில்லாத பிரச்சனை. ஆல்ரெடி வந்தவங்க 1 மணி நேரம் நின்றுட்டு இருக்காங்க. டெய்லி இது மாதிரி ஒரு 10 பேர் 20 பேர் வந்து நின்றுட்டு இருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு பிரச்சனை இல்லையா? விஜய் வந்து கார் கண்ணாடி இறக்குறது தான் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு பிரச்சனையாகும். 10 பேர் நிக்கிறதே பிரச்சனைனா இந்த 10 பேர் 10 வீடியோ எடுத்து போட்டாங்கன்னா நாளைக்கு 10,000 பேர் வந்து அங்க நிப்பாங்க. அப்ப அந்த ஏரியா எப்படி? அதுக்கு தான் நான் சொல்றேன், நீங்க வந்து ஒரு குறைந்தபட்சம் மக்களை மதிக்கக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா ஒரு
ஒரு வேண்டுகோள் விடுக்கலாம். இந்த மாதிரி வந்து வீட்டுக்கு வராதீங்க, நானே உங்க வீட்டுக்கு வர்றேன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா அது என்னுடைய ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தினருக்கு வந்து பிரச்சனையாகும் அப்படின்றத வந்து ஒரு வேண்டுகோளாகவே அவர் சொல்லலாம். அதையும் அவர் சொல்ல மாட்டாரு, அதையும் அவர் அனுமதிக்கிறாரு. வாங்க என்னை வந்து பாருங்க, என் கேட்டை வந்து போட்டோ எடுங்க, என் கேட்டை வந்து ரீல்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்லாம சொல்றாரா? நீங்க சொல்றது ஒரு வகையில ஏத்துக்கலாம். இப்ப என்னன்னா இவ்வளவு நேரம் அவருக்காக வந்து காத்திருக்கிறவங்களை அவர் எந்த இடத்துலயுமே ஒரு சில இடங்கள்ல லேட்டா போயிட்டாரு, இல்லைன்னா இப்போ வேலூருக்கு அவர் போயிருந்தாரு, அங்க என் நெஞ்சில் குடி இருக்கும்னு சொல்ல மறந்துட்டாரு. அதை வேற ஒரு ஊருக்கு போனா கூட ஞாபகம் வச்சிருந்து சொல்றாருல்ல, என் ரசிகர்கள் நான் இதை சொல்லலைன்னா வருத்தப்படுவாங்கன்னு ஞாபகம் வச்சிருந்து சொல்றாரு. சில நேரங்கள்ல எங்கேயாவது ஒரு லேட் ஆயிடுச்சுன்னா கூட இது எல்லாமே வந்து ஒரு எமோஷனல் அரெஸ்ட். ஒரு ஒரு பிரபலமான ஒரு நபர் இருக்காரு, இப்ப விஜய்கிட்ட நம்ம போய் நேரடியா பேசுனது இல்ல பார்த்துட்டு இருக்கக்கூடிய வியூவர்ஸ் வந்து விஜய்கிட்ட பேசியிருக்க மாட்டாங்க. எல்லாமே வந்து ஒரு அன்பு. விஜய்னா ஒரு நல்ல மனிதர், அவர் வந்து நல்லா டான்ஸ் ஆடுவாரு, நல்லா பாடுவாரு, அவருடைய படங்கள்ல வந்து சின்ன மோட்டிவேஷன் இருக்கும், அவருடைய மாஸ் நல்லா இருக்கும், இப்படின்னு ஏதோ ஒரு வகையில கனெக்ட் ஆனவங்க தான் விஜயுடைய ரசிகர்களா இருக்கிறாங்க. ஸோ இப்போ அவர்களை பொறுத்தவரையில் என்ன நினைப்பாங்க, விஜய் சார் வந்து அப்படி இப்படின்னு அவங்களுக்கு ஒரு பிம்பம் அப்படின்றது மைண்ட் அளவுல கற்பனையில கட்டமைக்கப்பட்டிருக்கும். அவர் அதை வந்து கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ரசிகர்களை பொறுத்தவரை இதை சொன்னா அவங்க அப்படியே ஹார்ட் டச்சா ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக அவர் கனெக்ட் பண்றாரே தவிர, மற்றபடி என்ன எக்ஸ்க்ளூசிவிட்டி, என்ன ரெஸ்பெக்ட் அவர் வந்து காமிக்கிறாரு அப்படின்றது இருக்கு இல்லையா? இப்போ நீங்க வந்து ஒரு கார்ல போறீங்க, அங்கே உள்ள உட்காந்துக்கிட்டே வந்து அவர் ஹார்டின் பண்றாரு, அதோடைய ஆபத்தை உணராம. ரசிகர்கள் வர்றாங்க, பின்தொடர்ந்து வர்றாங்க, அதுவும் கேர்ள்ஸ் வந்து வர்றாங்க, தயவு செய்து இப்படி வராதீங்க அப்படின்னு சொல்றவன் ஒரு தலைவனா இருக்க முடியுமா? இல்ல அவர்களை பார்த்து ஒரு ஹார்டின் சொல்லக்கூடியவர் தலைவரா இருக்க முடியுமா? இல்ல, ஒரு பொதுக்கூட்டத்துல மேல ஒருத்தர் மேல ஏறி உட்கார்ந்து இருந்தாரு, ஒரு டவர் மேல. அவர் அங்கிருந்து விழுந்திருந்தாரு அப்படின்னா அவருக்கு பெரிய கெட்ட பேர் ஆயிருக்கும். ஏற்கனவே வந்து சொன்னார்ல, ஏற்கனவே கரூர் சம்பவத்துல மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டுதான். அதனால ஒரு 2 மாத காலமா 3 மாத காலமா வந்து அவரால் எந்த கூட்டமும் நடத்த முடியல. ஈரோடுக்கு போறாரு, அங்கே திடீர்னு ஒரு பையன் ஏறிடுறாப்புல. அதை வந்து அவர் ரொம்ப சாமர்த்தியமா ஹேண்டில் பண்ணார் அப்படின்றதுல மாற்றுக்கிறது கிடையாது. பட் நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு கூடுதல் ரெஸ்பான்சிபிளோட விஜய் வந்து எந்த இடத்துலையுமே இல்லை அப்படின்றது தான். இப்போ ஒவ்வொரு மக்கள் சந்திப்பு கூட்டம் போறாரு, போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இளைஞர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் அவருடைய ஆதரவாளர்கள் பின்தொடர்ந்து போறாங்க. ஒரு ஸ்ட்ரிக்டா இந்த மாதிரி பின்தொடராதீங்கன்னு சொல்றதுக்கு என்ன கஷ்டம் அவருக்கு? ஒவ்வொரு கூட்டத்தை காமிக்கணும்ன்றதுனாலயா? ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, வேற யாருக்கும் கூட்டம் வராது, எனக்கு மட்டும்தான் கூட்டம் வரும் அப்படின்னு சொல்றதுனாலயா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கல்ல? எந்த ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க? டெய்லி அவர் நாளைக்கு போறாருன்னா புஷி ஆனந்த் சொல்றதுக்கும் விஜய் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. புஷி ஆனந்த் சொல்றது வந்து யார் கேப்பா? எல்லாரும் புஷி ஆனந்த் யாரு? அவருடைய பொதுச் செயலாளர் தான். விஜயோட மனசாட்சி அவர்தான். பொதுச் செயலாளர் தான். அவர் தான் வந்து கேட்டை ஓபன் பண்றாரு, கேட்டை க்ளோஸ் பண்றாரு, அவர் தான் வந்து ஐடி கார்டு கொடுக்குறாரு, அவர் தான் வந்து QR கோடு எல்லாமே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனா புஷி ஆனந்த் சொல்றதுக்கும் விஜய் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. விஜயை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க விஜய் சொன்னா தாங்க கேட்பாங்க. விஜய் வந்து ஜெகதீஷ்னு அவருடைய மேனேஜர் சொன்னா கேட்பாங்களா என்ன? கூடவே இருக்காருன்றதுனால இதுல என்ன உள்நோக்கம் இருக்க போகுதுன்னு நான் சொல்றேன். அவர் வந்து நான் சொல்றது வந்து நீங்க ரெஸ்பெக்டே பண்ண மாட்டீங்கன்னு சொல்றேன். உங்களுக்காக உங்களை நேசிக்கக்கூடிய ரசிகர்களுக்கோ தொண்டர்களுக்கோ இல்ல பொதுமக்களுக்கோ ஒரு குறைந்தபட்ச ரெஸ்பெக்ட் என்ன? நிக்காதீங்க, இல்ல வந்து ஒரு கையசைத்து ஹாய் சொல்லிட்டு போறது, அதை கூட உங்களால செய்ய முடியல. அதை ரசிக்கிறீங்க அப்படின்னா நீங்க எப்படிங்க லீடர் ஆக முடியும்? ரெஸ்பெக்ட் இல்லைன்னு எப்படி சொல்ல? இன்னைக்கு எத்தனையோ தலைவர்கள் வந்து தொண்டர்கள் பக்கத்துல போறதுக்கே தயங்குறாங்க, அவங்க கையை கூட தொடுறது கிடையாது, நம்ம பாக்குறோம். சரி, எங்க தோல் மேல கை எல்லாம் படத்துல இல்ல வந்து நீங்க ஆடியோ லான்ச்ல பண்ணிருப்பாருங்க. பொதுமக்களை எங்க அவர் பண்ணிருக்காருன்னு ஒரு போட்டோ எடுத்துல அவரை சந்திக்கக்கூடிய லாஸ்ட் 2 இயர்ஸ்ல கட்சி ஆரம்பிச்ச பிறகு விஜய் ஏதோ ஒரு இடத்துல வந்து பொதுமக்கள் மத்தியில ஒரு ஒரு பாட்டியோ இல்ல வந்து ஒரு இளைஞரையோ வந்து ஒரு போட்டோ ஓபி பண்ணணும், போட்டோ ஓபி பண்ணிருக்காருன்னு காமிங்க. நீங்க தானே பண்ணணுமா? அப்படி பண்ண அவர் வந்து ஃபேக்கா பண்ணலையே. இப்போ கல்வி விருது விழா நடத்தினாரு, அங்க வந்து குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க இருந்து ஃபேமிலியோட வராங்க, எல்லாரும் மேலயும் அன்பா. அதுதான் சொல்றேன்ல, அவர் வந்து கேமராவுக்கு ஆக்ட் பண்ண தெரிஞ்சிருக்காரு. எங்கெல்லாம் வந்து கேமரா இருக்கு, எங்கெல்லாம் ஒரு நிகழ்ச்சியா அது ஒரு மாடலா கட்டமைக்கப்பட்டிருக்கோம், அந்த இடத்துல எல்லாம் அவர் நல்லா ஆக்ட் பண்றாரு. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எங்கெல்லாம் வந்து கேமரா இருக்குன்னு ஆமா, இப்ப இங்க வந்து கடந்து போறாங்கல்ல, நடிக்கணும்னா இங்கே நடிச்சுட்டு போலாம். இல்ல, இப்ப அவருடைய ஃபேஸ் வந்து எங்கேயுமே தெரிய மாட்டேங்குது இல்லையா? அவருடைய ஃபேஸ் தெரிஞ்சது அப்படின்னா அவர் வந்து எக்ஸ்போஸ் ஆவாரு. அவருடைய ஃபேஸே தெரியலையே, அவர் உள்ளதானே உட்காந்துருக்காரு. இல்ல அவர் போன் பார்த்துட்டு இருக்காரா, இல்ல அவர் போன் பார்த்துட்டு இருக்காரா, இல்ல சும்மா உட்காந்துருக்காரான்னு யாருக்கு தெரியும்? எல்லாருமே சாதாரண மனிதர்கள் தான். அவருக்கும் பிரைவசின்னு ஒண்ணு இருக்கும். இல்ல அவருக்கு ஏதாவது உடல் ரீதியா ஒரு டென்ஷன்ல போறாரு, ஒரு தலைவலியோட போலாம்,
இல்ல ஏதோ ஒரு அவசர இல்ல family நம்ம members- பேசுறது வந்து ஏதோ ஒரு நிகழ்வு எடுத்து பேசல. எல்லா நாட்களுமே வந்து அவர் போகும்போது 10-20 பேர் நிக்கிறாங்க. விஜய் சார் தளபதி தளபதின்றாங்க. குழந்தைங்க முதற்கொண்டு கத்துது. பட் ஆனா அதுக்கு ஒரு சின்ன ரெஸ்பெக்ட் கூட கொடுக்காம போறாரு. சிபிஐ அலுவலகத்துல அவர் வெளியே வரும்போது கேட்டை தாண்டி வரும்போது கேட்டுக்கு முன்னாடியே நினைக்கிறேன் வந்து ரூஃப் டாப்ல வந்து கையசைத்து அங்கே கொஞ்சம் தூரம் தள்ளி தான் வந்து அவங்க நிற்கிறாங்க. நீங்கள் சிபிஐ அலுவலகத்துக்கு முன்னாடியெல்லாம் இன்ஃப்ரண்ட் ஆஃப் த கேட் வந்து ரசிகர்கள் கூடலை, கொஞ்சம் தள்ளி தான் நிற்கிறாங்க. ஸோ ஆனால் அங்கேருந்தே வந்து இது மாதிரி நான் சிபிஐ அலுவலகத்தில் என்னை வந்து யாரும் ட்ரில் பண்ணல, நான் வந்து கம்ஃபர்டபுளாக அந்த விசாரணை முடிச்சுட்டு தான் வந்திருக்கேன் நீங்க சொல்றது அப்படின்றத ஒரு ஷோகேஸ் பண்ணுறதுக்கு, எக்ஸிபிட் பண்ணுறதுக்கு அவர் வந்து நல்லா ஆக்ட் பண்றாரு. ஏன்னா இது வந்து ஒரு ஃப்ரேம்ங்க. அது எப்படி ஆக்டிங் இல்ல இப்ப சிபிஐ ஆபீஸ்ல எத்தனையோ பேர் விசாரணைக்கு போயிருக்காங்க, இன்க்ளூடிங் ராகுல் காந்தி, இன்க்ளூடிங் சோனியா காந்தி எல்லாம் போயிருக்காங்க. யாரும் எந்த தலைவர்களும் இந்த மாதிரி ஒரு போட்டோ ஒப்பி பண்ணதே கிடையாது. அவருக்கு நல்லா தெரியும் சிபிஐ ஆபீஸ்க்கு முன்னாடி நம்ம ரூப் டாப்ல வந்து கையசைத்தோம் அப்படின்னா அதுதான் வந்து ஹெட்லைனா இருக்கும் அப்படின்னு. அதுதான் நடந்தது. இல்ல அப்ப நீங்க ஒவ்வொரு முறையும் அவர் வீட்டுல இருந்து வரும்போது கார்ல இருந்து இறங்கி யாரெல்லாம் இருக்கீங்க எல்லாருக்கும் கை கொடுத்துட்டு பேசிட்டு போனோம். இல்ல அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து டூ மச் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன். அதை யாரும் சொல்ல. அவர் ஜஸ்ட் வந்து ஒரு கையசைத்து போலாம் அப்படின்றது ஒண்ணு. ரெண்டாவது சின்ன பசங்க எல்லாம் கூட்டு வராங்க. இன்னொன்னு நான் கேக்குறேன், இல்ல இதை நான் சொல்லி முடிச்சேன். ரெண்டாவது சின்ன பசங்க எல்லாம் கூட்டு வராங்க. இந்த மாதிரி என்னோட ஏரியா வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா, நீங்க ஏதாவது என்னை சந்திக்கணும்னு நினைக்கிறீங்க, மனு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பனையூர் அலுவலகத்துக்கு வாங்க, அங்கே வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ரெஸ்பெக்ட்ஃபுல்லா தொண்டர்களை நடத்த ஆரம்பிக்கிறோம். அதனால தான் நான் சொன்ன முன்னாடி கோடிகள்ல ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய அன்பு இது. இதை வந்து மெஷரே பண்ண முடியாது. விஜய் நேரடியா யாருமே வந்து அவருடைய ரசிகர்கள் சந்திச்சிருக்க மாட்டாங்க. மேபி அவருடைய மாவட்ட செயலாளர்கள் யாராவது சந்திச்சிருக்கலாம், எல்லாரும் சந்திச்சிருக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து அளவு கடந்த அன்பு இருக்கு. அதனால்தான் இவரே தப்பு பண்ணாலும் அவங்க வந்து இவர் பக்கம் நிக்கிறதுக்கு முக்கியமான காரணம். இல்ல ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்போ நீங்க வந்து மக்கள் சந்திப்புக்கு போகும்போது அவர் பாக்குறாரு, சிரிக்கிறாரு, கையை அசைக்கிறாரு, அதெல்லாம் ஒரு பக்கம். ஒரு ஏர்போர்ட்டுக்கு போறாரு, அவர் எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போறாருனா கூட எந்த இடத்துலையுமே ரசிகர்கள் ஒரு சாதாரண ஒருத்தர் குரல் கொடுத்தா கூட கை காமிப்பார். இப்போ கூட ஒரு வீடியோ ஒன்று வந்துச்சு, ஏர்போர்ட்ல நடந்து போயிட்டு இருப்பாரு, யாரோ அங்க ஏர்போர்ட்ல வேலை செய்யற ஒருத்தர் வந்து செல்ஃபி வீடியோ இப்படி எடுத்துக்கிட்டே வருவார். ஒரு 10 பேர் அவரை சூழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. ஆனா அவருடைய ஃப்ரேம்ல கூட ஒரு சின்னதா ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போறாரு, எல்லாரையுமே கவனிச்சு பண்றாரு. இப்போ என்னன்னா இந்த இடத்துல தானே பிரச்சனையா இருக்கு. அவர் வீட்டு முன்னாடி வந்து ரசிகர்கள் கூடுறாங்க. ஸோ இதை வந்து தடுப்பதற்கு அவர் என்ன செஞ்சிருக்காரு? இல்ல அவர் பர்பஸ்ஃபுல்லா வந்து நான் இப்படிதான் நடந்துப்பேன் அப்படின்றதுக்காக செயல்படுறாரா? இப்போ நம்ம வந்து எத்தனையோ ஹீரோஸ் பார்த்துருக்கோங்க. விஜயனுடைய ஒரு சூப்பர் ஸ்டாராகவே இருந்த சூப்பர் ஸ்டாரை நம்ம பார்த்துருக்கோம். அவர் வந்து ஏர்போர்ட் போகும்போதும் சரி, அவர் வீட்டுக்கு முன்னாடி அவர் வந்து ரசிகர்கள் 10 பேர் 20 பேர் நிற்கிறாங்கன்னாலும் சரி, உடனே வந்து அவர் ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. கமலஹாசன் உட்பட எல்லாருமே ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. விஜயை பொறுத்தவரையில் அவர் ஒரு ஹியூமன் பீயிங் தான். அவரும் நம்மளை போல ஒரு சாதாரண மனிதர் தான். அவருக்கு இவ்வளோ பெரிய அன்பு இருக்குது. ஸோ அப்போ இஸ் ஹீ ரெஸ்பெக்டிங்? அதுதான் என்னுடைய கேள்வி. மற்றவங்கெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணும்போது விஜயால் மட்டும் ஏன் முடியலை? விஜய் வந்து தன்னை கடவுளாகவே நினச்சிக்கிறாரா? இல்லை அப்படி சொல்லணுமான்னு தெரியல. சரி, என்ன காரணமாக இருக்கும்? இப்போ நான் சொன்ன மாதிரி எங்கெல்லாம் அவர் வந்து ஃபேன்ஸை வந்து கிரீட் பண்ணுறாரு, ஸ்மைல் பண்ணுறாருன்றதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம். சரி, இங்கே வராமல் இருக்கிறது நம்ம கேள்வி கேட்குறோம். ரைட்டு, என்ன காரணம் இருந்துறப்போ? அதான் அவர் வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹியூமன் பீயிங்காக நினைக்கிறாரோ என்னமோ. இப்போ நீங்கள் இவ்வளோ காரணம் சொன்னாலும் இப்போ நம்ம அவர் எல்லா இடத்துலையும் அப்படி இருக்காருன்னா நம்ம ஓப்பனாக சொல்லிடலாம். அப்படி இருக்கிற நபர் கிடையாது. ரொம்ப அழகாக வந்து எல்லாரையுமே இப்போ அவரை சந்திச்சவங்க கூட சொல்கிறாங்க அவர் எந்த அளவுக்கு கனிவாக நடந்துக்கிறாரு. பரந்தூர் விவசாயிகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி சில பேர் சந்திச்சவங்க எல்லாம் வெளில வந்து சொல்லும் போது கூட இப்படி ஒரு அரசியல் தலைவரை நாங்கள் பார்த்ததே இல்லை. அவங்க சொல்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 10 பேர்கிட்ட வந்து சொல்லுவாங்க. இப்போ நீங்க எப்படி சொல்றீங்க, விஜய் வந்து தன்மையானவர், பண்பானவர், அவரே காஃபி போட்டு எடுத்துட்டு வருவாரு தான் சொல்றாங்கல்ல. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம 10-20 பேர்கிட்ட போய் வெளியே சொல்லுவோம் அப்படின்றதுக்காக பண்ணக்கூடிய வேலைகளாக தான், ஒரு கிமிக்ஸாக தான் பார்க்குறேன். விஜயை பொறுத்தவரையில் அவர் வந்து ஃப்ரீயாக பார்க்கக்கூடாது. ஃப்ரீயாக வந்து பார்க்குறத அவர் விரும்பலை அப்படின்றத அதுலேருந்து தெரிய வருது. அவரை வந்து நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா 120 ரூபா டிக்கெட் கொடுத்து நம்ம பார்க்கலாம், திரைப்படத்தில் பார்க்கலாம், இல்லை வந்து ஒரு நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்பென்சிவான இடத்துல தான் பார்க்க முடியுமே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரு தரிசனம் கொடுத்துட மாட்டார். ஸோ இப்போ வியூவர்ஸ் கூட வந்து ஒரு டேர்ம் வந்து ரெஃபர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். காட் சிண்ட்ரோம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் அதை போய் படிங்க, படிச்சுட்டு இந்த வீடியோவும் பாருங்கள். ஐ திங்க் தே வில் கெட் அ கிளாரிட்டின்னு நினைக்கிறேன். இல்லை அப்படி சொல்ல முடியுமா? இப்போ நம்ம தலைவர்களை கூட பார்க்குறோம், பிரதமராக இருக்கட்டும், முதலமைச்சராக இருக்கட்டும், அவங்க அணுகுமுறைன்னு வரும்போது இப்போ காரில் போகிறாங்க, ஒரு கான்வாயில் போனால் கூட அவங்க முகத்துக்கு நேராக ஒரு லைட் இருக்கும். ஏன்னா இப்போ வெளியில் இருக்கிற பொதுமக்கள் அவங்கள பார்க்கணும். இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து விஜய் எஸ் அ ஹீரோவா எனக்கும் பிடிக்குங்க. ஐ திங்க் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன், பார்க்குறவங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். விஜய் எஸ் அ ஹீரோவா நம்ம வந்து அவர் கிரிட்டிசிசம் பண்ண போகிறதே இல்லை. ஏன்னா அவருடைய இண்டஸ்ட்ரி அப்படின்றது அப்படி தான் இருக்கும். ஸோ அவங்க வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டியை மெயின்டைன் பண்ணணும்.
பட் விஜய் அஸ் எ லீடரா பாத்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட நிறைய குறைகள் இருக்கு. கடந்த 2 வருஷத்துல விஜய் வந்ததுனால, பாலிடிக்ஸ்குள்ள வந்ததுனால, இல்ல விஜய் ஒரு இடத்துல நின்னதுனால ஒரு மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. விஜய் வந்ததுனால இதை செய்யல, விஜய் வந்ததுனால இதை செஞ்சாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு இடம் சொல்லுங்க. there are fears. இவர் ஒரு தேர்ட் ஃபோர்ஸா வந்துருவாரு, இவர் வந்து வாக்குகளை பிரிப்பாரு அப்படின்னு அரசியல் ரீதியான ஒரு பயம் இருக்கே தவிர, மற்றபடி மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு விஜய் வந்ததுனால கடந்த 2 வருஷத்துல ஒரு நன்மை கிடைச்சது அப்படின்னு ஏதாவது சொல்லுங்க. இல்லை, இப்போதானே அரசியல்வாதி ஆயிருக்காரு, அவர் கைக்கு அதிகாரம் வரணும், அதுக்கு அடுத்து தானே மாற்றங்கள் எதிர்பார்க்க முடியும். ஒரு அரசியல் கட்சியா வரும்போதே நிறைய சிக்கல்கள் இருக்கு. ஒரு புது கட்சி வரவே கூடாதா அப்படிங்கிற கேள்வி தானே. புது கட்சி வரவே கூடாதுன்னு யாரும் சொல்லல. விஜய் மாதிரியான ஒரு நபர் வந்து அரசியலுக்கு வந்தது எல்லாரும் வரவேற்கிறாங்க. அதனாலதான் அவருக்கு ஆதரவு அப்படின்றது இருந்திருக்கு. தனக்கு கிடைத்த இந்த ஆதரவை கடந்த 2 வருஷத்துல ஏதாவது ஒரு மக்கள் பிரச்சனைக்கு அவர் வந்து பயன்படுத்தி இருக்காரா, இல்ல மக்கள் பிரச்சனையில போய் நின்றுருக்காரா அப்படின்றதான் என்னுடைய கேள்வி. இல்ல, பரந்தூரா இருக்கட்டும், லாக்அப் டெத்தா இருக்கட்டும், பரந்தூர் லாக்அப் டெத் எல்லாம் வந்து ஒரு போட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க சொல்ற மாதிரி பரந்தூர்ல இப்ப எல்லா வேலைகளும் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட வந்து அந்த நிலங்கள் கையகப்படுத்திட்டாங்கன்னு சொல்றாங்க. 60-70% நடந்துருச்சு. நிச்சயமாக பரந்தூர்ல வந்து விமான நிலையம் அமைய போகுது. ஈவன் விஜய் வந்தாலும் அது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா மத்திய அரசை பொறுத்தவரையில ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா அந்த வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்றப்போ ஒரு மாநில அரசுனால பெரிய அளவுல எல்லாம் வந்து தடையெல்லாம் போட முடியாது அப்படின்றதுதான் பொதுவான ஒரு கருத்தாகவும் இருக்கு. எந்த அளவுக்கு விஜய் இதுல வந்து உறுதியா இருப்பார் அப்படின்றது பெரிய கேள்வி. பரந்தூர், அப்புறம் இந்த லாக்அப் டெத்துக்கு அவர் வந்தது, ஏன் அதற்கு பிறகு வரல? இப்ப தூத்துக்குடியில கிட்டத்தட்ட நிர்பயாவுக்கு நடந்த ஒரு கொடூரங்க அது. நிர்பயா கேஸ்ல விட்னஸஸ் யாரு அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. ஓரளவு வந்து அந்த குற்றவாளிகள் வந்து உடனடியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுல வந்து இன்னும் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்து ப்ராப்பரா வரல. ஓகேங்களா? அதற்கு பிறகு யார் குற்றவாளிகள் அப்படின்றது இன்ன வரையும் தெரியல. தனிப்படைகள் அமைச்சிருக்காங்க, 10 தனிப்படைகள் அமைச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இது மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு சம்பவம். ஒரு மாணவி பாத்ரூம் இல்லாததுனால 6 மணிக்கு பிறகு, இது வந்து எக்ஸாம் டைம் இல்லையா, ப்ரிப்பரேஷன் டைம், 6 மணிக்கு பிறகு வந்து அவங்க இயற்கை உபாதைகளை கழிப்பதற்காக போறாங்க. போன இடத்துல திரும்பி அவங்க வரவே இல்லை. அவங்க மறுநாள் வந்து பிணமா கிடக்குறாங்க. அதையும் உறவினர்கள் தான் போய் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பெரிய கொடூர சம்பவம். இதை நீங்க டீகோட் பண்ணீங்க அப்படின்னா மிகுந்த மனவலி தரக்கூடிய ஒரு சம்பவம் இது. தமிழ்நாடே இதுக்கு வந்து கொந்தளிச்சிருக்கணும். இது ஏன் வந்து யாருமே இதை பத்தி பெரிய அளவுல பேச மாட்டாங்க அப்படின்றது தெரியல. இப்ப விஜய்க்கு இருக்கக்கூடிய மக்கள் சக்திக்கு அவர் நேரடியாக போயிருக்கணுமே, அவர் போலையே. அவர் செலக்டிவ் அப்ரோச்சில் ஹேண்டில் பண்றாரு. அப்புறம் எப்படி அவர் மக்களுக்கான ஒரு தலைவனா வர முடியும்? விஜய் போடும் தான் இங்க நினைக்கிறாரு, அதுக்கான தடைகளை ஏற்படுத்துறாங்க. யாருங்க தடைகள் ஏற்படுத்துவாங்க? இதுக்கு முன்னாடி திருப்போணம் அஜித்குமார் வந்து இறந்த போது போனாரு. போய் வந்து யாருக்கும் சொல்லாம தானே போய் அந்த ஃபேமிலியை சந்திச்சுட்டு வந்தாரு. விஜய் வெளியே வந்தாலே கிரௌடு அதிகமா வந்துருது, அதனால ஸ்டாம்பீடு பிரச்சனை, யாருக்காவது காயம், உயிரிழப்புன்னு நடந்தா அது இதெல்லாம் முழுக்க சமாளிஃபிகேஷன் தான் என்னுடைய பார்வையில. நீங்க ஒரு மக்கள் தலைவரா ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மக்களோட நிக்கணும். இப்ப இவ்வளவு பெரிய அன்பு உங்களுக்கு கிடைச்சிருச்சு, உங்களை நம்பி நான் வர்றேன், எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. யாருமே இல்லை அப்படின்னா நீங்க வந்து மக்களுக்காக நிக்கணும் இல்லையா? நீங்க மக்களுக்காக நிக்கலையே, அதுதானே இப்ப விமர்சனமே. இந்த வீடியோ பொறுத்தவரையில விஜயை பிடிக்காம நம்ம பண்ணல. இப்ப எனக்கு விஜய் பிடிக்கும், உங்களுக்கும் விஜய் பிடிக்கும், அது மாதிரி பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்க்கும் விஜய் பிடிக்கும். என்னுடைய கேள்வி, கிரிட்டிசிசம் என்ன அப்படின்னா, நீங்க வந்து விஜயை பொறுத்தவரையில அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த அன்பு இருக்குல்ல, அது 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் அரசியல்ல இருக்கக்கூடிய, பொது வாழ்க்கையில இருக்கக்கூடியவர்களுக்கு கூட கிடைக்காத ஒரு அன்பு அப்படின்றது விஜய்க்கு கிடைக்குது. அப்ப எந்த அளவுக்கு அவர் ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் அப்படின்றது தான். உதாரணத்துக்கு இப்போ வெளியில 10 பேர் நிற்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அவருடைய அந்த சிசிடிவி கேமராலாம் வச்சிருப்போம். நம்ம சாதாரணமாக நம்ம வீடு கட்டும் போதே ஒரு சிசிடிவி கேமரா வைக்கிறோம். இப்போ நம்ம வீட்டுக்கு முன்னாடி எத்தனை பேர் நிற்கிறாங்க அப்படின்றது நிச்சயமா தெரியும். இல்லை அந்த மாதிரி வந்து அவர் வெளியே வர்றதுக்கு முன்னாடியே இப்படி நிற்கிறாங்களா அப்படின்னு கேட்டுட்டு கூட ஒரு கையசைத்து விட்டு போறாரு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை அவங்களுக்கு தரும். இப்போ ஒரு 1000 ரூபா 2000 ரூபா செலவு பண்ணி கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி அப்படின்னு குடும்பத்தோடலாம் நிறைய பேர் கூட்டிட்டு வராங்க. அப்படின்றப்ப குறைந்தபட்சம் அந்த மரியாதை அப்படின்றது கொடுக்கணும். இல்லை வந்து இந்த மாதிரி நிற்காதீங்க அப்படின்னு சொல்லவாது வேணும். எதுவுமே சொல்லாமல் இருக்கிறாரே அப்படின்றது தான் நம்மளுடைய வருத்தம். அதே மாதிரி அத்தனை பேர் வந்து போகிறாங்க அப்படின்றப்ப குறைந்தபட்சம் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு வாட்டர் கேனாக தான் இங்கே போட்டீங்க அப்படின்னா அவங்க குடிச்சிட்டாவது போவாங்க. அதை வந்து ஒரு ஆட்டோ டிரைவர் நம்மள்ட்ட வந்து ஒரு டைம் சொன்னார். ஒரு வகையில் நீங்கள் சொன்னதில் இப்போ நான் இதை எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, வரவங்களை ஒரு இன்முகத்தோட பார்த்து ஒரு கையை அசைச்சிட்டு சிரிச்சிட்டு போனாலே அவங்க சந்தோஷமாக போயிடுவாங்க. அதையும் தாண்டி இதில் பிரச்சனைகள் இருக்குது. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி 10 பேருக்கு பண்ணால் விஜயை பிடிச்சவங்க, அவர் சொன்ன மாதிரி அவரை பிடிச்சவங்க கோடி பேர் இருப்பாங்க. அதில் ஒரு 10,000 பேர் கிளம்பி வந்தாலே அங்கே இருக்கிறவங்களுக்கு பெரிய தொல்லையாக மாறிடும். அப்போ அது நடக்காமல் இருக்கிறது நல்லது தான் ஒரு வகையில்.
அப்ப என்ன பண்ணலாம்னா ஒரு வீடியோ இல்லை ஏதோ ஒரு வகையில நண்பா நண்பீஸ் தயவு செஞ்சு நீங்க என் வீட்டு முன்னாடி வந்து நிக்காதீங்க, இப்படி நிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, உங்களை பாக்குறதுக்கு நான் உங்க வீடு தேடி வரேன், நீங்க ஏன் அங்க வந்து நிக்கிறீங்க, நீங்க எனக்காக எல்லாம் கொடுத்துட்டீங்க, என் வீட்டு வெளியில வந்து நிக்காதீங்க, அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குல்ல. அப்ப ரைட்டுங்க, அவரே வர வேணாம்னு சொல்லிட்டாரு, அதை மீறி 4 பேர் வரதான் செய்வாங்க. வந்தாங்கன்னா கூட ஏங்க அவரே சொல்லிட்டாரு ஏங்க வரீங்கன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த கேள்வி ஏன் வருதுன்னா, உங்க விஜய், உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க மாமா அப்படிலாம் சொன்ன விஜய் வந்து இதை ஏன் செய்ய மாட்டாரு அப்படின்றதா என்னுடைய கேள்வி. என் அண்ணன் வீட்டு முன்னாடி போய் நான் நின்னா என் அண்ணன் இப்படிதான் என்ன பார்க்காம போவாரா அப்படின்னு கேட்கறது எனக்கு புரியுது. அது வந்து அவங்களும் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். விஜயும் புரிஞ்சுக்கிட்டாருன்னா அது அவருக்கு தான் நல்லது. வேற நம்ம என்ன சொல்றதுக்கு இருக்கு. உங்களுடைய ஹானஸ்டான ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.